நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பவனே. நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை புடுங்கி எடுப்பவனே. இரவு நேரங்கள்ல சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளைகளை கடல்ல கூட்டிட்டு போகப்படாது, வாசம் உள்ள சாப்பாடுகளை தின்னப்படாது. எங்கட ஆட்களுக்கு அதெல்லாம் விளங்குறது. கண்ணில் பட்ட சாப்பாடுகள், அதுக்கு பிறகு நோய் மருந்தெடுக்கிற குணமாறுது. மகரிபுடைய நேரம் வைத்து கடலோரம் நின்று கடலை திண்டிக்கிறான். அங்கேயும் சைத்தாண்ட மீட்டிங் எங்க நடக்குமோ அங்க கொண்டு போய் திண்டிருக்குது. கோல் ஃபேஸ்ல சும்மாவே அது சைத்தாண்ட மீட்டிங் தானே. நல்லவங்களாக நாங்க வாழும் போதும், எங்கள்ல நல்லவங்க இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய தண்டனை வருமா சொன்னாங்க. ஜைனா, பாவிகள் அதிகரித்தால் நல்லவர்களுக்கு சேர்த்துதான் அழிவு. ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜ செய்யணும். அதை விட்டுட்டு மாமி சாப்பாடு நல்லமா, அது உனக்கு என்னது, அது மாமி பார்த்துக்குவா. மைனி சாப்பாடு நல்லமா, வாரவ யாரோ ஒரு இவருக்கு மாமி, அது மைனி. இந்த பாவங்கள்ல நாங்க ஈடுபடக்கூடாது. இது ஷைத்தான் குழப்புறது. அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இன்னைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 3வது சூரா சூரத்துன் நாஸ். நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக இறக்கப்பட்ட 2 சூறாக்கள் அல் முஅவ்விததான் சூரத்துல் ஃபலக்க பார்த்தோம். இன்றைக்கு 2வது சூறாவாகிய சூரத்துன் நாஸ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய். சூரத்துன் நாஸ் அதுவும் மக்காவுல அருளப்பட்ட சூரா, 6 வசனங்களை கொண்டது. இந்த சூரத்துன் நாஸுக்கு சூரத்துன் நாஸ் என்பதாக பெயர் வைக்கப்படுவதற்கு காரணம், இந்த சூறால அதிகமாக நாஸ் நாஸ் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். இந்த நாஸ்ங்கிற வார்த்தை வேர்ட்ஸ் ரிப்பீட்டாக வருவதின் காரணமாக தான் இந்த சூறாவுக்கு சூரத்துன் நாஸ் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது. சரி, இந்த சூரத்துன் நாஸுடைய கண்டென்ட்ஸ், இந்த சூரத்துன் நாஸுக்குள்ளே என்ன இருக்கிறது? முதலாவது, ஊசாட்டத்தை ஏற்படுத்தி, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி, குழப்பங்களை ஏற்படுத்தி, மனிதர்களை வழிகெடுக்கும் ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் முறையை அல்லாஹ் இந்த சூரத்துன் நாஸ்ல நமக்கு படிச்சுட்டார். 2வது விஷயம், இந்த சூரத்துன் நாஸ்ல 5 தரம் நாஸ் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்குது. 3வது, இந்த சூரத்துன் நாஸ்ல அல்லாஹ்வுடைய 3 சிஃபத்துகள், 3 தன்மைகள் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது, குல் அஊது பிரப்பின் நாஸ். என்னது? ரப்புன் நாஸ். ரப்புன் நாஸ்னா மனிதர்கள்
மனிதர்களுடைய ரப்பு. இரண்டாவது தன்மை மலிகின்னாஸ். மலிகிண்டயா கிங், அரசன். மூணாவது தன்மை இலாஹின்னாஸ். இலாஹிண்டயா கோட்ஸ். கோடுண்டா அல்லாஹ்வுக்கு நாங்க அந்த கோடு, கடவுள், இறைவன், தெய்வம் இதெல்லாம் பாவிக்கிறது அவ்வளவு பொருத்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம் நம்முடைய உலமாக்களுடைய அகீதாவுடைய உலமாக்களுடைய கருத்தும் கூட அல்லாஹ்வை நாங்க அல்லாண்டு மட்டும்தான் நாங்க கூப்பிடுவோம். இலாஹுண்டா யாரு? வணங்குறதுக்கு தகுதியானவன். அல்லாஹ்வை நாங்க எப்பயும் என்ன செய்யப்படாது, இந்த கடவுள் தெய்வம் எல்லாம் கூப்பிடப்படாது. இப்ப இறைவன் என்று வந்தா அது ஆண் பால், அதுக்கு ஒரு பெண் பால் இருக்குது. இப்படி இருக்குதா இல்லையா? ஆனால் அல்லாங்கிற வார்த்தைக்கு பெண் பால் கிடையாது. அல்லாங்கிற வார்த்தைக்கு பெண் பால் கிடையாது. இப்ப நாயகன்டா அதுக்கு நாயகின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நாயகன் நாயகி இருக்குது. ஆனா அல்லாங்கிற வார்த்தை அப்படி அல்ல, பரிபூரணமான ஒரு வார்த்தை. இதனால அல்லாஹ்வை நாங்க எப்பயும் சொல்லும் பொழுது பயான்கள்லையாக இருக்கலாம், அல்லது தனிய பேசும் போதாக இருக்கலாம், துஆ செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லாண்டு அழைப்பதுதான் ஆக பொருத்தமானது. ஆகையால இந்த சூராவுடைய மூணாவது உள்ளடக்கம் தான் அல்லாஹுடைய மூணு தன்மைகள். முதலாவது ரப்பு, இரண்டாவது மலிக், மூணாவது இலாஹ். நாலாவது விஷயம், மனிதர்களை ஷைத்தான் எப்படி குழப்புவான், என்னென்ன முறையில வருவான், இதையும் அல்லாஹ் இந்த சூராவில் நமக்கு படித்து தருகிறார். இந்த சூராவுடைய முதலாவது வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ். அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நேத்து நாங்க பார்த்தோம், குல் அஊது பிரப்பில் ஃபலக். குல் அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பாகிய மனிதர்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டுமா ரப்பு? அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப். ஆனா இந்த இடத்துல மனிதர்களை அல்லாஹ் குறிப்பாக சொன்ன காரணம், அல்லாஹ் மனிதர்களுடைய ரப்பு என்பதின் மூலமாக யாருக்கு கண்ணியம்? நமக்கு தான் கண்ணியம். எங்கட ரப்பு அல்லாஹ், மனிதர்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்துவதற்காக மனிதர்களோடு அவனை சேர்த்து சொல்லி இருக்கிறான். இரண்டாவது, இப்ப அல்லாஹ் இந்த சூறால என்ன சொல்ல போறான்டா, குழப்புற ஷைத்தானை பத்தி சொல்ல போறான். அந்த குழப்புற ஷைத்தானை விட்டும் மனிதர்களே உங்களை பாதுகாப்பது யாரு? உங்களோட ரப்பு அல்லாஹ். வேற யாராலையும் உங்களை என்ன செய்ய இயலாது, பாதுகாக்க இயலாது. அதனாலதான் அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான், குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பாகிய அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது வசனம், மலிகின் நாஸ், அவன் எப்படியானவன்? மனிதர்களுடைய அரசன். நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால என்ன பார்த்தோம்? மாலிகி யௌமித்தீன். இதுல என்ன இருக்குது? மலிகின் நாஸ். மாலிகிண்டா ஓனர், மலிகிண்டா ராஜா. மாலிகிண்டா என்ன? ஓனர், உரிமையாளன். மலிகிண்டா ராஜா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா மாலிக்குங்கிற வார்த்தையை விட மலிக்குங்கிற வார்த்தை கொஞ்சம் பவர். அதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை 10 முறையில ஓதலாம். 10 முறை. முழு குர்ஆனை எத்தனை முறையில ஓதலாம்? 10 முறை. அஷ்ரக்ராத் என்று சொல்றோம். அஷ்ரக்ராத் 10 முறையில ஓதலாம். அதுல சூரத்துல் ஃபாத்திஹாவுல மாலிகி யௌமித்தீன் ஓதலாம், மலிகி யௌமித்தீன் ஓதலாம். ஆனா எல்லாருக்கும் ஓத இயலாது, அந்த கிராத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஓதல். சரி, மலிகின் நாஸ் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஆல இம்ரான்ல கூட சொல்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். நாங்க அல்லாஹ்வை எப்படி கூப்பிடணுமாம்? மாலிகுல் முல்க், அரசாட்சிக்கு சொந்தக்காரனே. துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பவனே. வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை புடுங்கி எடுப்பவனே. தன்ஸிஅண்டா என்ன? ஆட்சியை சும்மா எடுக்கிறல்ல, கள்ளட்டி எடுக்கு. எங்களுக்கு எத்தனையோ முன்முதாரணம் இருக்குதா இல்லையா? யார் ஆட்சியை கொடுத்தாங்களோ அவங்களோ புடுங்கி வீசினாங்களா இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான். ஏன்? வந்த நோக்கம் சரியில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு வந்தாங்க.
கடைசியில நாட்டை விட்டே நிறுத்தப்பட்டாங்க. அரச மாளிகையில இருந்தே அடிச்சு விரட்டப்பட்டாங்க. இதுக்கு பேர் தான் என்ன? புடுங்குற ஆட்சி. கண்ணியமா பதவி காலம் முடிஞ்சு போறோண்டு இருக்குது. காலம் முடிகிறதுக்கு முன்னால யாரு வாங்க வாங்க ஆட்சி செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே அடிச்சு விரட்டுறது ஒன்று இருக்கு. அப்ப அரசாட்சி, ஆட்சிங்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. ஆனா அவன் எப்படியான ஆட்சியாளன் என்றா, எப்படியான ராஜான்னு சொன்னா, இங்க உள்ள ராஜாமார் மாதிரி அல்ல, இங்க உள்ள அரசர்கள் மாதிரி அல்ல. அவன் எவ்வளோ தன்மையுள்ள, எவ்வளோ இரக்கம் உள்ள ராஜான்னு சொன்னா, அவனுடைய ஆட்சியில் நீதமும் இருக்கும், அவனுடைய ஆட்சியில் இரக்கமும் இருக்கும். அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், இரக்கம் காட்டுவான். அதான் புகாரியில வருது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய விசேஷமான ரஹ்மத் முதலாவது வானத்துக்கு வருதான். வந்து எந்த நேரத்துல வருதான்? தஹஜ்ஜுடைய நேரத்துல வருது. தஹஜ்ஜுடைய நேரத்துல வந்ததோட அல்லாஹ் கேட்கிறானாம் அந்த அரசர்களுக்கெல்லாம், அரசன் மன் தல்லதி யதுஊனி, என்னிடத்துல துஆ செய்த யாராவது இல்லையா? ஃபஅஸ்தஜீப லஹு, அவனுடைய துஆவை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். எவ்வளவு இரக்கம் உள்ள அரசன் பாருங்க. யாராவது இந்த ராஜாவாவது இந்த தலைவராவது இப்படி வந்து கேட்பாங்களா? ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் கேட்கிறானாம், என்னிடம் துஆ செய்ய யாரும் இல்லையா? அவங்களோட துஆவை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். இரண்டாவது கேட்பானாம், மன் தல்லதி யஸ்அலுனி, என்னிடம் கேட்பவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅதியஹு, அவன் கேட்பதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மூணாவது சொல்லுவானாம், மன் தல்லதி யஸ்தக்ஃபிருனி, ஏ பாவிகளே, என்னிடம் தௌபா செய்யக்கூடிய யாரும் இல்லையா? என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்யும் யாரும் இல்லையா? உங்களோட பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தஹஜ்ஜுடைய நேரத்துல அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசன் கேட்கிறானாம். அந்த நேரத்துல நாங்க தூங்கினா அப்படி இருக்கு. தூங்குற நேரம் அல்ல அது, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யற நேரம், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுற நேரம். அதுதான் குர்ஆன்ல 164 வசனங்கள் அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட்டை பத்தி பேசு. அல்லாஹ்வோட ஆட்சி. எத்தனை வசனம்? 164 வசனம். அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, பியதிஹி மலகூது குல்லி ஷை, முழு ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. வஹுவ யுஜீர், அவன்தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். வலா யுஜாரு அலை, அவனை யாரும் காப்பாத்த தேவையில்லை. அவன் தான் யாரை காப்பாத்தணும்? எங்களை காப்பாற்றணும். அவன் தான் ஆட்சியை தரணும், அவன் தான் ஆட்சியை எடுக்கணும். எல்லா விஷயத்திலையும் அவன் தான் எங்களுக்கு உதவியாளனாக இருக்கணும். மூணாவது வசனம் தான் இலாஹின்னாஸ், அவன் தான் மனிதர்களின் வணங்குவதற்கு தகுதியானவன். குர்ஆன்ல மொத்தம் 110 இடங்கள்ல இலாஹ், இறைவன் அப்படின்னா என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற வார்த்தை குர்ஆன்ல 110 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். எத்தனையோ இடம் வஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் கிடையாது. ஃபனாதா ஃபில் ஸுலுமாத், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்தவர். உலகத்துல அப்படி ஒரு ஜெயில யாரும் இருக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சானாம்? தொழுறத்துக்கு மட்டும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. 40 நாள் இதுக்குள்ள, மீண்ட வயிற்றுக்குள்ள 3 இருட்டுகள். முதலாவது கடலுடைய இருட்டு, இரண்டாவது இரவுடைய இருட்டு, மூணாவது மீனுடைய வயிற்றுடைய இருட்டு. சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேற யாருமே கிடையாது. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி சோதனை இந்த உலகத்துல வேற யாருக்காவது வந்திருக்கா? இன்னைக்கு சொல்றியா இல்லையா? என்ன விட்டா வேற ஆள் இல்லையா? என்னத்தான் அல்லாஹ் சோதிக்கணுமா? இதெல்லாம் என்ன சோதனை? இந்த உலகத்துல யாராவது மீனுடைய வயிற்றுக்குள் மாட்டி சோதிக்கப்பட்டிருக்கிறார்களா? கூப்பிட்டார், இலா இலா, யா அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவனே. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மீனுக்கு ஆர்டர் போட்டானாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த கரையில துப்பு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல,
லௌலா அன் கான மினல் முஸப்பிஹீன், இவர் மட்டும் இந்த தஸ்பீஹ ஓதாம இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் இருந்திருக்கும். அல்லாஹ்வை கூப்பிட்டா என்ன செஞ்சிருப்பான்? அல்லாஹ் உடனே வழியை காட்டுவான். அல்லாஹ்வை கூப்பிட்டார், அதனால தப்பினார். அல்லாஹ்வை கூப்பிடாம இருந்திருந்தா, இலாஹ அழைக்காம இருந்திருந்தா, அவர் கியாமத் நாள் வரைக்கும் மீண்ட வயிற்று. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மூமின்களே, இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இல்ல, வதகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நீங்களும் என்ன கூப்பிட்டீங்கடா நான் உங்களை காப்பாத்து. கஷ்டத்துல உள்ளவர் ஓதணும், என்னத்தை? தஸ்பீஹ் ஓதணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ்வை புகழ பரிசுத்தப்படுத்த அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வந்து அல்லாஹ் எங்கட பிரச்சனையை இல்லாமல் ஆக்கிரும். இதுதான் தஸ்பீஹ் ஓதுறது. 4வது வசனம் தான். இப்ப 3 தன்மையை சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டாச்சு. என்ன தன்மை? ரப்புன்னாஸ், மனிதர்களின் ரப்பு, மலிக்கின்னாஸ், மனிதர்களின் அரசன், 3வது இலாஹின்னாஸ், மனிதர்களால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். இந்த 3 தன்மைகளையும் சொல்லி யா அல்லாஹ் என்ன பாதுகாரு. எதை விட்டும் பாதுகாரு? எதை விட்டும்? அதைத்தான் சொல்றான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், கெட்ட ஊசலாட்டங்களை ஏற்படுத்திவிட்டு மறைந்து கொள்ளக்கூடிய ஷைத்தானின் தீங்கை விட்டும் யா அல்லாஹ் என்ன நீ பாதுகாப்பாயாக. இப்ப இமாம் பைஹகி, ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் யூலது இல்லா அலா கல்பிஹி அல் வஸ்வாஸ், இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய கல்விலையும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்படும். யாரும் தப்பையில. ஃபஇதா ஸக்கரல்லாஹ ஹனஸ, அந்த முஸ்லிம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா, அல்லாஹ்வை நினைச்சா ஷைத்தான் ஓடிடுவானாம். அல்லாஹ்வை மறந்திருந்தா திரும்ப வந்து அவன் உள்ளத்துல கெட்ட கெட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவான். இதான் என்ன? மறைஞ்சிருந்து குழப்பத்தை உண்டாகும். நாங்க அல்லாஹ் பத்தி பேசுறோம், ஷைத்தான் எண்ணம் வருதா எங்களுக்கு? இல்ல. இப்ப எங்க சிந்தனை எல்லாம் எங்க இருக்குது? குர்ஆனின் பக்கம் இருக்குது, தஃப்சீரின் பக்கம் இருக்குது. எப்படி நாங்க அமல் செய்யலாம், எப்படி இந்த குர்ஆனை விளங்கலாம், இந்த எண்ணத்துல நாங்க இருக்கிறோம். கொஞ்சம் வெளியே போனா, போன கையில் எடுத்தா எல்லா சிந்தனையும் போயிடுது. அதான் ஹன்னாஸ், மறைந்திருந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம இருக்கும் போது கல்புகளுக்குள்ள வந்து கெட்ட கெட்ட ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அவனுக்கு பேர் தான் அந்த மறைந்திருந்து கெடுக்கக்கூடிய ஷைத்தான். ஷைத்தான் நாங்களும் சொல்றோம். பிறந்தத்துல இருந்து கேள்விப்படுறது, யாராவது கூத்து போட்டா ஷைத்தான்ங்கிறது. இந்த ஷைத்தான்ங்கிறது யார்? இவன் என்ன செஞ்சான்? ஏன் இவனால இந்த மனித சமுதாயத்துக்கு இவ்வளவு பிரச்சனை? இப்ப நாங்க ஷைத்தானை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான அம்சங்களை பார்க்கலாம். முதலாவது, ஷைத்தான அல்லாஹ் எதன் மூலமாக படைத்தான்? خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான அல்லாஹ் நெருப்பின் மூலமாக படைத்தான். எங்களை எதால படைச்ச? மண்ணால. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்ச. மலக்குமார ஒளியால படைச்ச. ஷைத்தான நெருப்பால அல்லாஹ் படைச்சான். இப்ப ஜின்கள் எதால படைக்கப்பட்டவன்? ஜின்களும் நெருப்பால. ஷைத்தான் ஜின் எல்லாம் ஒரு இனம் தான். ஷைத்தான் ஜின் எல்லாம் நல்ல ஜின்னா இருந்தா நல்லது, கெட்டதாக இருந்தா அது ஷைத்தான், கெட்டதாக இருந்தா ஷைத்தான். இரண்டாவது, ஷைத்தானுடைய இனம். ஷைத்தான் எந்த இனத்தை சார்ந்தவன்? மலக்குமாரை சார்ந்தவனா, மனிதர்களை சார்ந்தவனா, அல்லது ஜின்களை சார்ந்தவனா? அல்லாஹ் சொல்றான், கான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். ஷைத்தான் என்ன இனத்தை சேர்ந்தவனாம்? ஜின் இனத்தை சேர்ந்தவன். அவ்வலன் கான மினல் ஜின்னில் ஆபிதீன லில்லாஹ், ஆரம்பத்துல நல்ல ஜின்ல தான் இருந்தானாம். பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாற்றம் செய்ததால அல்லாஹ் அவனை சபிச்சிட்டான். இப்ப ஷைத்தான்ல முக்கியமான 3 வகைகள் இருக்குது. எத்தனை வகை? முக்கியமான 3 வகை இருக்குது. முதலாவது தான் இப்லீஸ். இப்லீஸ் யாரு? அவர்தான் ஷைத்தான்களுடைய தலைவர். முதலாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சவர் யார்? நான் சொன்னனே, வானத்துல நடந்த முதலாவது பாவம் செஞ்சது இவர்தான். வானலோகத்துல நடந்த முதலாவது பாவம் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறியவர். அதனாலதான்
இவருக்கு பெயர் இப்லீஸ் என்று வைக்கப்பட்டது. இப்லீஸ் என்ற அர்த்தமே அல்லாஹ்ட அருளை விட்டும் நிராசை அடைந்தவன். ஆரம்பத்தில் இவனுக்கு பேர் வேறையாம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சதால அல்லாஹ் இவனுக்கு இப்லீஸ் என்று பெயர் வைத்தான். அப்லஸ் என்று சொன்னா யஇஸ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவன், நிராசை அடைந்தவன். இது ஷைத்தானுடைய பெரிய வகை. விஐபி வருத, விவிஐ ஷைத்தான தலைவர் இப்லீஸ். இரண்டாவது வகை தான் இஃப்ரீத். இரண்டாவது வகை என்ன? இஃப்ரீத். இஃப்ரீத்ண்டா யாருண்டா? இவங்க தான் குழப்பக்கார ஷைத்தான். தலைவர் என்ன செய்வாரு? அவர் புட்டுவத்துல உட்கார்ந்து அங்க போ, இங்க போ, அதை செய், இதை செய், அவரை கெடு, இவனை வட்டி எடுக்கவை, இவனை ஜினா செய்யவை, இவனை நீ பாவத்தில வை, இவனை மதரசால இருந்து ஊட்ட கொண்டு போ, இதெல்லாம் அவர் ஆர்டர் போடுவார். இதுல சும்மா அடிச்சு முட்டி போட்டு சும்மா உஜாரா செய்யற ஆக்களுக்கு என்ன சொல்ற? இஃப்ரீத். சரியான கெட்ட ஷைத்தான். ஷைத்தான்ல ஆக கெட்ட வகை தான் இஃப்ரீத். மூணாவது தான் ஷைத்தான், பொதுவான ஷைத்தான். பொதுவா எல்லா கெட்ட ஜின்களுக்கும் சொல்றதுதான் ஷைத்தான். இந்த இப்ரீத், இஃப்ரீத், இப்லீஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லப்படுற வார்த்தை தான் என்ன? ஷைத்தான்ங்கிற வார்த்தை. இது ஷைத்தானுடைய வகை. நாலாவது, இப்ப ஷைத்தான், நான் சொன்னேன் ஷைத்தானுக்கு ஒரு தலைவர் இருக்குது, அதுதான் இப்லீஸ். இப்லீஸுக்குள்ள பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஷைத்தான்கள் இருக்கிறான். இப்ப இவங்கட மீட்டிங் எங்க நடக்குது? எங்கட மார்க்கத்துல எதுவும் சொல்லி தராம இல்ல. எங்கட மீட்டிங் எங்க நடக்குது? என்ன மீட்டிங் இது? இது குர்ஆன்ட மீட்டிங். எங்கட ஆட்சி பீடம், நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதியுடைய அமைச்சர்மாருடைய மீட்டிங் எல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்ல நடக்கும். ஷைத்தானுக்கும் பார்லிமெண்ட் ஒன்று இருக்காம். சஹீஹ் முஸ்லிம்ல முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஷைத்தானுடைய பார்லிமெண்ட் கடல்ல இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான யضع அர்ஷஹு அலல் மா வஃபீ ரிவாயத்தின் லி அஹ்மத் அலல் பஹர். கடல்ல தான் ஷைத்தானுடைய சிம்மாசனம், ஆட்சி பீடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஷைத்தானுடைய கூட்டம் கூறுற இடம் எங்க? கடல். அதான் அந்த கடலோரங்கள் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது. இரவு நேரங்கள்ல சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளைகளை கடல்ல கூட்டிட்டு போகப்படாது, வாசம் உள்ள சாப்பாடுகளை தின்னப்படாது. எங்கட ஆக்களுக்கு அதெல்லாம் விளங்குறல். கண்ணில் பட்ட சாப்பாடுகள், அதுக்கு பிறகு நோய் மருந்தெடுக்கிற குணமாறல். ஏன்? மகரிபுடைய நேரம் வைத்து கடலோரம் நின்று கடலை திண்டிக்கிறான். மகரிபுடைய நேரம் முதலாவது புள்ளைய வெளியே கொண்டு போகவே போடாது. நேத்து நாங்க பார்த்தோம், அங்கேயும் ஷைத்தாண்ட மீட்டிங் எங்க நடக்குமோ அங்க கொண்டு போய் திண்டிருக்குது. கோல் ஃபேஸ்ல சும்மாவே அது ஷைத்தாண்ட மீட்டிங் தானே. இலங்கையில ஷைத்தாண்ட மீட்டிங் பெருசா நடக்கிற இடம் தானே. டிசம்பர் 29 31 டிசம்பர் கடைசியில 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அதுல எங்கட தொப்பியும் தாடியும் போற, அதுக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக அல்லாவுக்கு அன்றைய நாள்ல இலங்கையில வெறுப்பான இடம் அந்த கோல் ஃபேஸ். அவ்வளவு ஃபித்னாவும் நடக்கும். இதுல எல்லாம் கலந்துடப்படாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு வார தண்டனை எங்களையும் சேர்த்து தான் நாசமாகும். கேட்டாங்க, புகாரில வருது, ஹஸரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மைனி, சொந்த மைனி, சொந்த மனைவி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், நல்லவங்களாக நாங்க வாழும் போதும், எங்கள்ல நல்லவங்க இருக்கும் போதும் அல்லாஹ்ட தண்டனை வருமா? சொன்னாங்க, ஸைனப், பாவிகள் அதிகரித்தால் நல்லவர்களுக்கு சேர்த்து தான் அழிவு வரும். அவன் செய்யற பாவத்தால நாங்களும் சேர்ந்து தான் மூத்தா, நாங்களும் சேர்ந்து தான் மாட்டோம். அதனால எந்த இடத்துல பாவம் நடக்குதோ, ஹராம் நடக்குதோ, அந்த இடத்துல நாங்க சுப்ஹானல்லாஹ்னு ஓதிட்டு நாங்க போக தேவையில்லை. அங்க போய் யாரும் ஓதுறையும் இல்லை சுப்ஹானல்லாஹ், அதை என்னத்துக்கு நாங்க பார்க்க போவோம்? ஆண்கள் பெண்கள் கலக்கிற இடம் ஹராம். ஹஜ்ஜில உம்ரால இதுகள்ல சில நிர்பந்த நிலைகளை வெட்டி சில ஃபத்வாக்களை வச்சு நாங்க செய்யறது. அது இல்லாம சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போனாலும் உம்ராக்கு போனாலும் அங்கேயும் நிறைய ஃபித்னா. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு சட்டத்தை ஹஸரத் மார்ட்ட கேட்கறது வேற விஷயம். அங்க பார்க்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மஹ்ரமா அந்த புனிதமான மண்ணையும் அந்நிய பெண்களை பார்க்கறதும் கதைக்கிறதும் அவங்களோட சிரிக்கிறதும் குரூப்ல வாராக்கள் ஒருத்தர் முகப்பத் ஆகிறதும் எவ்வளவு பெரிய பாவம். எப்படி 1,00,000 ரக்காத் தொழுத நன்மையும் அதே மாதிரி 1,00,000 மடங்கு பாவம் எழுதப்படும் அங்க செய்யற பாவத்துக்கு. லேசா நினைக்காதீங்க. உம்ராக்கு போனா உம்ராவை செய்யணும், ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜை செய்யணும். அதை விட்டுட்டு மாமி சாப்பாடு நல்லமா, அது உனக்கு என்னது, அது மாமி பார்த்துக்குவா. மைனி சாப்பாடு நல்லமா, வாரவ யாரோ ஒரு இவருக்கு மாமி, அது மைனி. இந்த பாவங்கள்ல நாங்க ஈடுபடக்கூடாது. இது ஷைத்தான் குழப்புறது. அப்ப சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போகுது. இப்ப நாங்க பார்த்தோம் ஷைத்தானுடைய பார்லிமெண்ட் எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. எந்த கடல்? கொழும்பு கடல்லையா, கண்டில கடலும் இல்லை, வெளிநாடுகள்லையா, இந்தியாலயா தெரியாது. ஆனா கடல்ல தான் ஷைத்தானுடைய ஆட்சி பீடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப நாங்க
ஷைத்தான் வந்து எப்படி எல்லாம் வருவான், என்ன முறையில அந்த ஷைத்தானை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடலாம்ங்கிற விஷயத்தை நாங்க பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ஒரு துஆ தான். என்ன துஆன்னு சொன்னா, அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓதுங்க பாப்போம். அஊது பில்லாஹி அஸ்-ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கேட்கக்கூடிய அறியக்கூடிய அல்லாஹ்வை கொண்டு நான் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. ஹம்ஸ் என்று சொன்னா ஷைத்தான் தீண்டுவதை விட்டும், ஷைத்தானுடைய பெருமையை விட்டும், ஷைத்தானுடைய கவிதைகளை விட்டும், ஷைத்தானுடைய அத்துணை விதமான தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதாக இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். அப்ப ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறது எங்களுக்கு ஒரு சுன்னத். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் என்ன செய்யணும், இந்த குல் சூறாக்களை ஓதி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். ரெண்டாவது வந்து ஷைத்தான் வரக்கூடிய ஒரு இடம் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தல் காயித ஃபல்யஸ்ததிர். யாரு மலம் கழிக்க வருகிறாரோ அவர் தன்னை மறைத்து கொள்ளட்டும், தன்னை மறைத்து கொள்ளட்டும். ஃபைல்லம் யஜித் இல்லா ஐயஜ்மஅ கஸீபன் ஃபல்யஸ்தத்பிருஹு. மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, டாய்லெட் பில்டிங் வேற, டாய்லெட் பில்டிங் மறைஞ்சுதானே இருக்குது. சில நேரம் பிரயாணம் போற வழியில வெட்ட வழிகள்ல போக வேண்டிய நிலைமைகள் சில நேரம் வரும். அப்படியான நேரத்துல நல்லா திறந்த வெளியில வைத்து காத்தோட்டமா போயிடப்படாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னுக்கு பின்னுக்கு ஏதாவது வச்சு மறைச்சிட்டு என்ன செய்யுங்க, டாய்லெட் போங்க. அப்படி ஒன்றுமே இல்லையா, உங்களோட பின் பக்கம் என்ன செய்யுங்க, எவ்வளவு ஒழுக்கம் காட்டி தரப்பட்டீங்க பாருங்க. உங்களோட பின் பக்கம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மண்ணையாவது குமிச்சு வைங்க, கொஞ்சம் மண்ணையாவது குமிச்சு வைங்க. உங்களோட பின்பக்கம் விளங்காம இருக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா, உங்களோட பின்பக்கம் விளங்கினா பின்பகுதியோட ஷைத்தான் வந்து விளையாடுவான். பேக் சைடோட ஷைத்தான் சிரிப்பா இருக்குமான உண்மையான விஷயம். விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவன் அப்படியான ஆளுதான். அதுக்கு பின்னாலதான் இந்த நோய் நொடி எல்லாம் வாரது. நோய் நொடி வாரது, ஒவ்வொரு சிக்கல் வாரது, இது பெரியோரு பின்புலத்தை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ஷைத்தான் பார்வை பட்டுச்சு என்று சொன்னா அதுக்கு பின்னால எங்களுக்கு என்னென்ன வரும், என்னென்ன நோய்கள், ரூஹானியத் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்க மஜ்லிஸ்ல கேட்டு பாருங்க. அதான் இந்த சுன்னத்துக்களை ரொம்ப கவனமா போயணும். என்ன செஞ்சிடப்படாது வெட்ட வழியில. ஏன்னா வெட்ட வழிதான் ஷைத்தான்கள் தெரியுற கிரவுண்டுகள், அதே போல கடலோரங்கள், இதுல எல்லாம் என்ன செஞ்சிடப்படாது, மறைப்பு இல்லாம நாங்க டொய்லெட் போயிடப்படாது. இப்படி டொய்லெட் போனா ஷைத்தான் என்ன செய்வானாம், எங்கட பெக் சைடுகளோட வந்து விளையாடுவானாம். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸ்ல 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்த நேரம் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, கோபத்தால அவருடைய முகமெல்லாம் சிவந்து அவர் ஏசி அடிக்கிறதுக்கு முற்பட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினால் இவருடைய கோபம் போய்விடும். அப்ப என்ன விஷயம் இது, கோபம் வாரது யாரால, ஷைத்தானாலதான் கோபம் வாரது. மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் ஒன்று நடக்குது, அதை பார்த்து கோபப்படுறது வேற. சும்மா சிலவங்க தொட்டத்துக்கும் பிடிச்சதுக்கும் கோபப்படுவாங்களே, இது ஷைத்தானால வரக்கோ வந்தா என்ன சொல்லணுமா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லணும். அப்படி இல்லையா வுது செய்யணும், நின்றுகிட்டு இருந்தா உட்காரணும், உட்கார்ந்துகிட்டு இருந்தா படுத்துரும். அப்ப என்ன செஞ்சிருமாம், கோபம் போயிருமாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுல வருது, நாங்க சாப்பிடக்கூடிய இடத்துக்கும் ஷைத்தான் வருவான். சாப்பிடுற இடம் இருக்குது, சாப்பிடுற மெதட்ல ஷைத்தானுக்கு ஒரு வாசி ஆயிரும். என்னது சொன்னாங்க, லா யகுல் அஹதுக்கும் பிஷிமாலிஹி வலா யஷ்ரப் பிஷிமாலிஹி. உங்கள யாரும் இடது கையால் சாப்பிடவும் வேண்டாம், இடது கையால் குடிக்கவும் வேண்டாம். ஃபைன்ன ஷயாத்தீன தக்குலு பிஷிமாலிஹி வ தஷ்ரபு பிஷிமாலிஹி. ஏனெண்டா ஷைத்தான் சாப்பிடுவது எதாலயாம், இடது கையால. ஷைத்தான் குடிக்கிறது இடது கையால. அப்ப சாப்பிடும் போது என்ன செய்யப்படாது, இடது கையால சாப்பிடப்படாது, இடது கையால குடிக்கப்படாது. நாங்க யாரும் அதை செய்யறதும் இல்லை. அஞ்சாவது வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இவர்
அப்படி இவர் இடது கையால சாப்பிட்டா அவருக்கு பக்கத்துல ஷைத்தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான். ஷைத்தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவானாம். ஆறாவது, யாரு நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பாரோ அவரும் ஷைத்தானோட சம்பந்தப்பட்டவர். நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம். நின்றுகிட்டு தண்ணி ஊத்துறது அது உடம்புக்கும் பாதிப்பு, ஷைத்தானுடைய தன்மை. முஸ்னத் அஹ்மதுல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கண்டாங்க, அவர் நின்று கொண்டு தண்ணி குடிச்சார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடிக்காத அப்படி கேட்டார். லிம, ஏன் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அயசுர்ருக ஐயஷ்ரப மாக்கல் ஹிர், நீ தண்ணி குடிக்கும் போது உன்னோட சேர்ந்து வாய் வச்சு ஒரு பூனை குடிக்கிறத நீ விரும்புவேன்னு கேட்டான். அவர் சொன்னார்லா, பூனையா என்னோட குடிக்கிறதையா? விரும்ப மாட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு கத் ஷரிப மாக்க மன் ஹுவ ஷர்ரும் மின்ஹு, பூனையை விட கெட்ட ஒரு சாமா உன்னோட சேர்ந்து தண்ணி குடிக்குது. யார் தெரியுமா? ஷைத்தான்டா. அப்ப நின்றுகிட்டு தண்ணி குடிக்கும் போது எங்களோட சேர்ந்து யார் குடிக்கிறையாம்? ஷைத்தான் தண்ணி குடிப்பான். இதெல்லாம் நாங்க விளங்குறதே இல்லை, முதல்ல யோசிக்கிறதும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஷைத்தானோட சேர்ந்து தண்ணி குடிச்சா அந்த தண்ணியில ஏதாவது பலன் இருக்குமா? தீங்கு தான் உண்டாகும். அது மாத்திரமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் யஅலமுல்லதி யஷ்ரபு வஹுவ காயிமுன் மா ஃபீ பத்னிஹி லஸ்தகா, நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதால் அவனுக்கு ஏற்படும் தீங்கை அவன் அறிந்திருந்தால் குடிச்ச தண்ணியை சத்தி எடுப்பான். நின்று கொண்டு குடிச்ச தண்ணியால ஏற்படக்கூடிய தீங்கு விளங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணியை அப்படியே சத்தி எடுப்பான். முஸ்னத் அஹ்மதுல வருது. எந்த அளவுக்கு உண்ட ஆராய்ச்சி சொல்லுது, நுரையீரல், கிட்னி, செரிமானம், மூட்டு வலி, இதெல்லாம் யாருக்கு வாரண்டா? நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க கூடியவங்களுக்கு இந்த பழக்கம் உண்டாகும், இந்த நோய்கள் உண்டாகும். ஆமேன். அது ஷைத்தான் கூட தண்ணி குடிக்கிறான். அதே போல ஷைத்தானுடைய தன்மை இதனால நோய் ஏற்படத்தான் செய்யும். எட்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாராவது தன்னுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நுழைந்தால் அவரோடு ஷைத்தான் வரமாட்டான். யாரு அல்லாஹ்ட பெயர் சொல்லாம சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போறாரோ ஷைத்தான் சொல்லுவானாம், அதிரத்துமுல் மபீத், கூட ஷைத்தானும் சொல்லுவானாம், இன்றைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சு. இப்ப வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லிட்டு போகணும். அப்படி சலாம் சொல்லாம போனா இன்றைய இரவு வீட்டுல நம்மளோட யார் தூங்குவார்? ஷைத்தான் தூங்குவார். சரி, இரவு சாப்பாட்டை பொஞ்சாதி கொண்டு வச்சுட்டா, இவர் என்ன செஞ்சிட்டாரு? பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டாரு. ஷைத்தான் சொல்லுவானா, தங்குறதுக்கு இடம் மட்டும் இல்ல, உங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சு. பிஸ்மில்லா சொல்லாம யாரு சாப்பிடுறாரு? அவரோட யாரு சாப்பிடுற? ஷைத்தானும் சேர்ந்து என்ன செய்வானாம்? அவரோட சாப்பிடுவானாம். ஒன்பதாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், சூரியன் உதிக்கக்கூடிய நேரமும் சூரியன் மறையக்கூடிய நேரமும் அங்க எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அப்படின்டா பரலான தொழுகை, அசர் தொழுகை ஒருத்தருக்கு மிஸ் ஆகிட்டு எழுப்பி பார்த்தார், சூரியன் மறைய போகுது, சூரியன் மறைன நேரத்துல எதுவும் தொலையலாதுன்னு இருக்கிறையா? அப்படி இல்லை, அது கட்டாயம் தொழணும். இல்லாட்டி ஒரு தொழுகை மிஸ் ஆகிட்டு பரலான நேர்த்தியான தொழுகைகள் இல்லாம வேற எந்த சுன்னத்தான தொழுகைகளையும் சூரியன் உதிக்கிற நேரத்திலையும் தொழக்கூடாது, சூரியன் மறைகிற நேரத்திலையும் தொழக்கூடாது. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹா தத்லுஉ பைன கர்னை ஷைத்தான், சூரியன் ஷைத்தானுடைய கொம்புகளுக்கு மத்தியிலிருந்து தான் எழும்புதான். அதனாலதான் அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை தடுத்திருந்தாங்க. சில ரிவாயத்துல வருது, ஷைத்தானை வணங்கக்கூடியவங்க என்ன செய்வாங்களாம்? அந்த நேரத்துல வணங்குவாங்களாம். அதனால நாங்க என்ன செய்யப்படாது? அந்த நேரத்துல அல்லாஹ்வை வணங்கக்கூடாது. பத்தாவது, ஷைத்தானுடைய இருப்பு. ஷைத்தான் எப்படி இருப்பான் அதையும் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுஜிலஸ பைன ஷம்ஸி வல்லில், நம்முடைய உடம்புடைய ஒரு பகுதி வெயில்ல படுவது மாதிரியும் அடுத்த பகுதி நிழல்ல படுவதை போலையும் உட்காரப்படாது. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனா இந்த ரிவாயத்து புகாரில வருது. எங்களோட உடம்புல ஒரு நாள் நான் உதாரணமா நான் இந்த புட்டுவத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய மேல் பாதி வெயில்ல படுது, கீழ்பாதி நிழல்ல இருக்குது. இந்த முறையில உட்காரவானாம். ஏன்? இது யாருடைய முறையாம்? ஷைத்தானுடைய முறை. அப்ப ஒன்று நிக்கிறண்டா ஃபுல்லா வெயில்ல நிக்கணும், இல்லண்டா ஃபுல்லா நிழல்ல நிக்கணும். இந்த முறை ஷைத்தானுடைய முரண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 11வது தான், மனைவியோடு சேரும் பொழுதும் ஷைத்தான் வருவான். எந்த இடத்தையும் விட்டு வைக்க மாட்டான். பயங்கரமான ஆள் அவன். திருமணம் முடிச்சவங்க இருக்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வெக்கப்படுற விஷயம் அல்ல.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அன்ன அஹதகும் இதா அராத ஐ யஅதிய அஹ்லஹு, உங்கள யாராவது தன்னுடைய மனைவியோடு சேர விரும்பினால் அவர் முதலாவது துஆ ஓதட்டும், அல்லாஹும்ம ஜன்னிப்னி அஷ்-ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனி, என்னையும் எனக்கு நீ தரக்கூடிய குழந்தையும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக. இந்த துஆவை செஞ்சிட்டு அவர் சேர்ந்தாருண்டா அவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டானா அந்த குழந்தைய ஷைத்தான் தீண்டாதா. யாரு துஆ இல்லாம மனைவியோட கூடுவாங்களோ அந்த அவருக்கு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு இல்லை. இப்ப எங்கெங்க வாராம் பாருங்க, நாங்களோட முழு வாழ்க்கையிலும் எங்களுக்கு பின்னால தெரியுறாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடக்கூடிய நாளங்கள்ல எல்லாம் ஓடுவானாம். ஏன்? எப்படியாவது இவனை கெடுத்து நரகவாதி ஆக்கிறோம், இவன குடும்பத்தை நாசமாக்கிறணும், நரகத்துக்கு அனுப்பிடணும். இதுக்காக நாங்க சக்கராத்துல இருக்கும் போது முயற்சி செய்வான். எப்படியாவது ஷைத்தானை வணங்கிட்டு நாங்க மௌத்தாகணும். இதுதான் அவன் டார்கெட். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. மனைவியோடு சேரும் பொழுதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். 12வது புகாரியில வருது, நாங்க தூங்கும் போது கூட தலையடியில வருவான். ராவையில தூங்குவோமே அந்த நேரத்துல வருவானாம், யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம ஸலாஸ உகத், ஷைத்தான் வந்து நாம தூங்கினத்தோட எங்கட தலை மாட்டுல நின்று 3 கெட்ட போடுவானாம். 3 முடிச்சு போட்டுட்டு சொல்லுவானாம், அலைக லைலுன் தவீல் ஃபர்குத், நல்ல நீளமான இரவு இருக்கிறது, நிம்மதியாக தூங்க, எழும்பிராது, சுபஹ் எழும்பிராது, தஹஜ்ஜுத் எழும்பிராத, நல்ல இரவு, இன்பமா தூங்கு என்று சொல்லுவானாம். ஃபைனிஸ்தைகல ஃபதக்கரல்லாஹ, நாங்க எழும்பி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலைஹின் நுஷூர் துஆவை ஓதினத்தோட 3 கெட்டையில 1 கெட்ட கலண்டுருமாம். சைத்தான் நாங்க படுக்கும் போதும் வாராம், 3 முடிச்சில 1 முடிச்சு கலண்டுருமாம். ஃபைன் தவல்லா, வுது செய்தால் 2வது முடிச்சும் கலண்டுருமாம். வுது செஞ்சிட்டு தஹஜ்ஜத் தொழுதா, சுபஹ் தொழுதா 3வது முடிச்சும் கலண்டுருமாம். அப்ப யாரு சுபஹ் எழும்பாம வுது செய்யறாம தூங்கி காலையில் எழும்பி போறாரோ அவர் சைத்தானுடைய 3 முடிச்சோட தான் வாழ்க்கையை கடத்துறார். அவரோட வாழ்க்கையில பரக்கத்து இருக்குமா? எந்த பரக்கத்தும் இருக்காது. 13வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கட மூக்குக்குள்ளேயும் வருவான். எங்க வாரான்? எங்கெங்க எல்லாம் வாரான். அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். மூக்குக்குள்ளேயும் வருவானா. சொன்னாங்க, புகாரியில வருது, இதஸ்தைகத அஹதுக்கும் மின் மனாமிஹி, நீங்கள் தூக்கத்திலிருந்து எழும்பினால் ஃபத்தவத்தா ஃபல்யன்தஸிர் ஸலாஸன், 3 தரம் மூக்குக்குள்ள தண்ணி அனுப்பி நாசியை துப்புரவு செய்யட்டும். ஃபைன்ன ஷைத்தான யபீத்து அலா கைஷூமிஹி, ஏண்டா மூக்குடைய இந்த ஓட்டைக்குள்ள வந்து ஷைத்தான் தூங்குறான் எழுப்பாட்டாம இருக்கிறதுக்கு, இவர் எழும்பாம இருக்கிறது. முஸ்லிம்ல வருது. அடுத்தது புகாரியிலையும் வருது. 14வது புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் காதுக்குள்ளேயும் வருவான். யாரு இந்த அல்லாஹுவ நினைக்காம இரவுல எழும்பி சுபஹு தொழாம தூங்குறாரோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாக்க ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உத்னிஹி, அவன்ட காதுக்குள்ள ஷைத்தான் மூத்திரம் பெய்வான். புகாரி ஹதீஸ். சுபஹ் தொழாம தூங்குறாங்க இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் ஷைத்தான்ட மூத்திரத்தோட தான் காதுல திரியிறான். அவன் சும்மாவே உருப்படி இல்லை, அவன்ட மூத்திரம் வேற காதுல. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்ப நாங்க எவ்வளவு பாதுகாப்போடு இருக்கணும் பாருங்க. தூங்க போக்கல, எலும்ப போக்கல, எந்த நேரமும் எங்கட சிந்தனை அல்லாஹோட இருந்தா, இந்த பாதுகாப்பு துவாக்களை ஓதினா, இந்த குல் சூரா 2 போதும் எங்களை பாதுகாக்க. குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ், இத 2 ஓதிட்டு நாங்க படுத்தாலே போதும். நாங்க தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாலே, சுபஹுக்கு எழும்பினா, வுது செஞ்சா, மூக்குக்கு தண்ணி செலுத்தினா, ஷைத்தானுடைய தீங்குகள் எல்லாம் எங்களை விட்டு போயிடும். யாரு சுபஹ் தொழாம தூங்குறாரோ அவர்கிட்ட சொல்லுங்க, உன்ட காதுல ஷைத்தான் மூத்திரம் பெஞ்சிட்டான். என்னடா கேட்பான். இது நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஒன்றும் பேச மாட்டா. எங்க வருதுன்னு கேட்டா புகாரில வருதுன்னு சொல்லுங்க. புகாரில வருதுன்னு சொல்லுங்க. நம்பர் கேட்டா எனக்கு கால் பண்ணுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப 14வது எங்க வருவாராம்? காதுக்குள்ள வந்து மூத்திரமும் பெய்வாராம். காதுக்குள்ள வந்து மூத்திரமும் பெய்வாராம். 15வது தொழுகைக்கு நாங்க சஃப்ல நிக்க போகலையும் வருவான். எப்படி ஆளுந்து பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வருது, பாங்கு சொன்னால் ஷைத்தான் கால் பின் பகுதியில பட ஓடுறானாம். எந்த அளவுக்குண்டா காத்துட்டுக்கிட்டு ஓடுறானாம். பாங்கு சத்தம் கேட்டா அவர் காத்துட்டு கொண்டு ஓடுறாராம். பாங்கு முடிஞ்சதோட திரும்பி வருவார். திரும்ப இதா சூவிவ பிஹா,
இகாமத் சொல்லப்பட்ட திரும்ப ஓடுவானாம். இகாமத் சொல்லி முடிஞ்சத்தோட சஃப்ல நின்றத்தோட வந்துருவானாம் பக்கத்துல. தக்பீர் கட்டினத்தோட உஸ்குர் கதா வஸ்குர் கதா, அதை யோசி இதை யோசி. சிலாக்களுக்கு தக்பீர் கட்டினா தான் காணாம போன பொருள் ஞாபகம் வரும். சல்லி எங்க வச்சேன்னு தெரியாது. தக்பீர் கட்டினது பிறகு ஓஹோ அல்மாரி லாச்சில் இல்லையா, அப்பதான் ஞாபகம் பாரு. தொரப்ப காணல, தக்பீர் கட்டினா தான் ஞாபகம் பாரு. தக்பீர் கட்டினா தான் அவனோட பிடிச்ச சண்டை ஞாபகம் பாரு, கணக்கு ஞாபகம் பாரு, கொடுக்க வேண்டிய கடன் ஞாபகம் பாரு. இது சும்மா ஞாபகம் பாரு இல்ல. சைத்தான் வந்து சொல்றியான் அதை நினை இதை நினை. நாங்க இந்த குர்ஆன் அர்த்தத்தை விளங்கி ஓதினோம்னு சொன்னா இதெல்லாம் நினைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இதெல்லாம் நினைக்க நமக்கு டைம் இல்லை. ஏன் நீ என்னத்தை நினைக்க சொன்னாலும் எனக்கு குர்ஆன் அர்த்தம் விளங்குதுன்னா குர்ஆனை யோசிப்போம். எங்கட தஃப்சீருடைய வகுப்புடைய முக்கியமான ஒரு நோக்கம் தான் என்ன, எங்கட தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆக்குறது. இன்னைக்கு நீங்க நாளைக்கு ஓத போல நீங்க யோசிப்பீங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிரப்பில் ஃபலக், அதிகாலையுடைய ரப்பின் முன்வா நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதெல்லாம் யோசிக்க போல சைத்தான் யோசனை வருமா, கடன் யோசனை வருமா? இதுக்கு தான் என்ன செய்யணும், குறைஞ்சது நாங்க தம்ம ஜுஸ்ஸையாவது நாங்க வளமையா ஓதுற தொழுகைகள் ஔராதுகளையாவது அத்தஹியாத்து வஜ்ஜஹது சுஜூதுல ருக்கூல ஓதுற அவ்வளோ ஓதல்களுடைய அர்த்தத்தையும் பாடமாக்கி நாங்க அதை யோசிச்சோம்னு சொன்னா ஒரு நாள் சைத்தாண்ட ஆதிக்கம் எங்களுக்கு வராது. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் இந்த காதுல கேட்டு உற்றாம வீடியோ வரைக்கும் தானே பார்த்துக்கொள்வோம் உற்றாம. ஒரு சிலர் மாஷா அல்லாஹ் எழுதுறாங்க, எழுதுங்க, படிங்க, பாடமாக்குங்க, எத்தி வைங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு இது பெரிய ஒரு உதவியாரி. அப்ப தொலைப்போக்களையும் வருவார். 16வது சஃப்ல இடைவெளிகள் இருந்தா அதுக்குள்ளேயும் வருவான். அதுக்கு தான் சொல்றது என்ன, சஃப்ல நேராக நெருக்கமாக நில்லுங்க. புகாரில வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ராசு சுஃபூஃப் ராசு சுஃபூஃப் வகாரிபூஹா வகாரிபு பைனஹா வஹாது பைனல் அனாப் ஃபவல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதிஹி இன்னி லஅர ஷைத்தான யதுகுலு மின் ஹலலி ஸஃபி கஅன்னஹுல் ஹதஃப். சஃப்களுக்கு மத்தியில் நீங்க நிற்கும் போது நேராக நெருக்கமாக நில்லுங்க. நேராக நெருக்கமா இருக்கணும். சிலவங்க நிற்பாங்க அந்த இடைவெளிக்குள்ள ஒரு சின்ன புள்ளையே வைக்கலாம், அப்படி நிற்க கூடாது. எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ நெருக்கமா நிற்கணும். அதுக்காக மற்றவண்ட காலில் ஏறி மிதிக்கிறது. அன்றைக்கு குருநாகல்ல சுபகு தொழுதுட்டு சலாம் கொடுக்குறோம், பட்டார்ந்து ஒரு பார்த்தா ஒருத்தர் ஓங்கி அரைஞ்சு விட்டார். என்னன்னு கேட்டா காலில் மிதிக்கிறான சார். நான் காலை எடுக்கிறேன் அவன் காலில் மிதிக்கிறான். இது தேவையாகணும். சேர்ந்து நிக்கணும். ஆனா மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கப்படாது, டிஸ்டர்ப் பண்ணப்படாது. சிலவன் காலை விரிச்சு அதுக்குள்ளால 7 ஆடு அனுப்பலாம், மாடொண்டே அனுப்பலாம். அப்படி விரிக்கிற தொழுகையுடைய முறையே இன்ஷா அல்லாஹ் நாங்க தொழுகையுடைய சப்ஜெக்ட் வரும்போது அவ்வளோ பேரை நிப்பாட்டி இன்ஷா அல்லாஹ் தொழுகையை முறையா படிக்கிறேன். இன்ஷா தொழுகையை ஒவ்வொன்று அணுவா இன்ஷா அல்லாஹ் தொழுகையை திருத்துறது. ஏன் இதெல்லாம் சேர்ந்து தான் தஃப்சீர் இருக்குல்ல, உங்களுக்கு சம்பவமும் வரும், தொழுகை மார்க்க சட்டமும் வரும். தேவையானது குர்ஆன் தான் மெயின். ஆனா தேவையான விஷயத்தை நாங்க டச் பண்ணுவோம். இன்ஷா தேவண்டா ஒரு பெரிய ஒரு முஃப்தியை கொண்டு வந்து உங்களுக்கு தொழுகை விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பூர்த்தியாக செய்யறதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் யோசிச்சிருக்கிறேன். அல்லாஹ் உதவி செய்யணும். தொழுக ஆகப்பில இப்படி வைக்கிறதும் காலை எல்லா உறுப்புகளும் கிப்லாவை நோக்கி இருக்கும். ஒரு அளவுதான் காலை விரிக்கணும். சேர்ந்து நிக்கிறதுக்காக இப்படி வைக்கிற காலை அத்தையாத்துல இருப்பான்னு சிலவன் எங்களுக்கு பக்கத்துல இருக்கலாம், யானை பிறண்ட மாதிரி. அப்படியெல்லாம் இருக்கப்படாது. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒழுங்கா சேர்ந்து நிக்கணும். பக்கத்துல தொழுறவங்க நோயாளி இருப்பாங்க, வயசாளி இருப்பாங்க, கால் வருத்தம் இருப்பாங்க. காலை சேர்த்து தான் வைக்க சொல்லிருக்கு, காலில் ஏறி மிதிக்க சொல்லல. இது ஒரு சிலருக்கு நோய். நாங்க எடுக்க அவன் கொண்டு வந்துகிட்டே இருப்பான், காலை ஏறி மிதிப்பான். இதெல்லாம் பிழை. மற்றவங்களோட தொழுகையை குழப்புறது. ஆனா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், இடைவெளி விடாம சேர்ந்து எவ்வளவு நெருங்கலுமோ நெருங்கி முறையா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நிக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃப்ல நிற்கும் போது இடைவெளி இருந்தா கருப்பு ஆட்டுக்குட்டியுடைய தோற்றத்துல ஷைத்தான் வந்து நிக்கிறத நான் கண்டேன்டா. கருப்பு ஆட்டுக்குட்டி சும்மாவே வெள்ளாட்டுக்குட்டியில கருப்பு ஆட்டுக்குட்டி, அதுவும் ஆனா கருப்பெல்லாம் ஷைத்தானுங்கிற எல்லா கருப்பும் இல்ல. கருப்பு தனி கருப்பு நாய் இருக்குதே அது ஷைத்தான். நீ கருப்பாக இருக்கிற விஷயம் கொஞ்சம் டேஞ்சர். மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் முஸ்லீம்கள் அது அல்லாஹ்வுடைய நெருக்கமானவங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. ஒரு சில கருப்பான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. காகம், அதே போல எலி, அதே போல கருப்பு நாய், தனி கருப்பா இருக்கிற நாய் ஷைத்தான்னு சொன்னான். அதே போல ஷைத்தான் என்ன கலர்ல வருவானா, கருப்பு ஆட்டுக்குட்டியுடைய கலர்ல வந்து பக்கத்துல இருந்து தொழுகையை குழப்புவானா. 17வது இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
தொழுகைக்கு முன்னாலேயும் வருவான். ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்னால கடந்து போறவன் ஷைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. அவனை கடந்து போய் என்ன செய்யப்படாது, விடக்கூடாது, தடுக்கணும். மீறியும் போனா அவனோட யுத்தம் செய்யுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. ஆகப்பெரிய ஷைத்தான், மனிதன்ல உள்ள ஷைத்தான். அதனாலதான் நாங்க தொழும்போது என்ன செய்யணும், ஒரு புட்டுவத்தையே ஏதாவது சுத்ராவா வச்சு தொழணும், சுன்னத். அந்த சுத்ரா கங்கால் அவர் போனார்னா அவர் பாவியாக மாட்டார். சுத்ரா இல்லாட்டி அவர் கடந்து போனார்னா அவர் பெரிய பாவம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த எவ்வளவு பெரிய பாவம் அவன் விளங்கினான்டா 40 வருஷம் நிப்பானாம் கடந்து போகான். அவ்வளோ பெரிய பாவம் தான். சின்ன பிள்ளைகள் தெரியாம போவாங்க, அதுக்காக பிள்ளைகள் அடிச்சு கொண்டாதீங்க. அதுக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். பெரியவங்கள் கடந்து போறத ரொம்ப கவனமா இருக்கணும். தொழுகையாளிக்கு முன்னால போய் திரப்படாது. அப்படி போறவன் ஷைத்தான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 18வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் என்னுடைய தொழுகையே குழப்ப வந்தவன். யார தொழுகையே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையே குழப்ப வந்தவன். அப்ப எங்களை விடுவானா அவன்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் முஸ்னத் அஹ்மதுல வருது, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கும் போது, ஓதி கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதல் குழம்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குழம்பினத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை இப்படி நீட்டினாங்களாம். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், என்ன இது வித்தியாசம்? சொன்னாங்களாம், இப்லீஸ் இருக்கிறானே அவன் வந்து என்னுடைய தொழுகையை குழப்ப பார்த்தான். முஸ்லிம்ல வருது, ஒரு நெருப்ப கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல வைக்க வந்தான். எப்படி ஆளவன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே அல்லாஹ்க்காக நெருக்கம், இவரையும் குழப்பம். அவரை குழப்ப இயலாத யாராலையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்தையே நேராக்கியவர், நம்முடைய தலைவர். நெருப்பொண்டு எடுத்துட்டு என்ன செஞ்சானாம்? இது முஸ்லிம்ல புகாரில எல்லாம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல வைக்கிறதுக்கு வந்தானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புடிச்சு அவன் கழுத்தை நசிச்சேன் நான், அவன் வாயிலிருந்து எச்சி என்ற கையில வடிஞ்சிட்டான். நசிச்ச நசியில வாயிலிருந்து எச்சி என்ன செஞ்சிட்டான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில வடிஞ்சிச்சான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை நான் யோசிச்சேன், அவனை பள்ளி வாசல்ற தூண்ல கட்டி வச்சு உங்க எல்லாரும் அவனுக்கு பாக்குற மாதிரி செஞ்சு மதீனாவுல உள்ள சின்ன பிள்ளைகள் அவனோட கல்லடிச்சு விளையாட வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் ஷைத்தான்களை, ஜின்களை, பறவைகளை, மிருகங்களை எல்லாத்தையும் மாற்றி செஞ்சவர். செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சார், யா அல்லாஹ், எனக்கு தார ஆட்சி நீ யாருக்கும் கொடுக்கப்படாது. அப்ப ஜின்களுடைய ஷைத்தானுடைய ஆதிக்கத்தை நான் எடுத்தா அவருக்கு அவ்வளோ சரியில்லை, அதனால நான் என்ன செய்யல, அவனை கட்டி வைக்காம விட்டுட்டேன்டான். இந்த ரிவாயத் வந்து முஸ்னத் அஹ்மதுல வருது, அதே போல முஸ்லிம்ல எல்லாம் வருது. அப்ப யாரை குழப்பம் வந்திருக்கார்? அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே குழப்பம் வந்திருக்கிறார். 19வது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இந்த ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்குரிய முக்கியமான ஒரு துஆ சொன்னாங்க. மன் கால, யார் சொல்லுவாரோ சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி யாரு ஒவ்வொரு நாளும் 10 தரம் ஓதுவாரோ அவருக்கு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை, 100 நன்மைகள், 100 பாவங்கள் அளிக்கப்படும். அன்றைய நாள் முழுக்க அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்டா. புகாரில வருது. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லுங்க திரும்பி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாருக்கும் பாடம். இதை ஒரு நாளைக்கு 10 தரம் ஓதினா 10 அடிமையை உரிமையிட்ட நன்மை, 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் அளிக்கப்படும். அன்றைய நாள் முழுக்க ஷைத்தானை விட்டு என்னையாம் பாதுகாப்பு கிடைக்குமாம். 20வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொட்டாவி விடும் போதும் ஷைத்தான் வருவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு கொட்டாவி வந்தா அந்த கொட்டாவிய ஆண்டு விடாம அப்படியே தடுத்து கொள்ளுங்களேன். யாரு வாய பொளந்து ஆண்டு கொட்டாவி விடுவாரோ அவரை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறானா. சிலாக்கள் வாயை பொழப்பாங்க, முதல்ல மாறி இருக்கும். அப்படி கொட்டாவி விடப்படாது. எப்பயும் கையை வச்சு மறைச்சு தான் என்ன செய்யணும், கொட்டாவி விடணும். அப்படி கொட்டாவி விட்டா நல்லம், வாயை பொளந்து விட்டா ஷைத்தான் எங்களை பார்த்து சிரிக்கிறானாம். புகாரியில வருது. 21வது கனவுலையும் ஷைத்தான் வருவான். 2 தான் இருக்கு, இதோட முடிச்சு கொள்வோம். கனவுலையும் ஷைத்தான் வருவானாம்.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது நல்ல கனவு கண்டா அது அல்லாஹ்வின் புறத்தால் வருவது, யாராவது கெட்ட கனவு வந்தா அது ஷைத்தானுடைய புறத்தால் வருவது. ஃபைதா ஹலம அஹதுக்கும் ஹுல்மன் யகாஃபுஹு ஃபல்யப்சுக் அன் யஸாரிஹி வல்யதஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு. கெட்ட கனவு கண்டா யாராவது அது ஷைத்தாண்ட புறத்தால வாரது. அப்படி கெட்ட கனவு வந்தா என்ன செய்யப்படாதாம்? யாருக்கிட்டையும் சொல்லப்படாது, யார்ட்டையும் சொல்லப்படாது. கெட்ட கனவை யார்ட்டையும் சொல்லப்படாது. சொல்லாம எலும்பி இடது பக்கம் துப்பணுமா, இடது பக்கம் துப்பிட்டு என்ன செய்யணுமாம்? அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதல் மனாம், இந்த கனவின் கடுதியை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ ஓதினா அந்த கனவு எந்த தீங்கையும் செய்ய பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ். உடனே என்ன செய்யலாம்? ஹஸரத்துக்கு கோல் எடுக்கிற, ஹஸரத் கழுத்து வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ, அந்த கனவெல்லாம் சொல்லப்படாதப்பா. உம்மா மௌத்தார மாதிரி கனவு கண்டேன், எக்ஸிரம் படுற மாதிரி கனவு கண்டேன். ஆட்டையும் கெட்ட கனவை சொல்லாதீங்க. இடது பக்கம் துப்புங்க, கனவுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. அந்த கனவு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது. அடுத்ததுதான் 22வது கடைசியானது. முக்கியமான ஆக்கள் இந்த சூனியம், குறி சொல்றவங்க, சாஸ்திரம் சொல்றவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் சைத்தான் தான் வாரது. இவங்கள்ட்ட எல்லாம் யாரு வாரது? சைத்தான் வாரது. சொல்லுவான், நீ பெரிய பணக்காரன் ஆகுவாய். அப்ப நீ பணக்காரன் ஆக வேண்டியதா? நீ ஏன் பிச்சை எடுக்கிற? நீ சாத்திரம் 20 ரூபா தாங்க ஆஜி, 10 ரூபா தாங்க ஆஜி, 10 ரூபாய்க்கு ஒரு சாத்திரம், 20 ரூபாய்க்கு ஒரு சாத்திரம், 100 ரூபாய்க்கு ஒரு சாத்திரம் சொன்னா நீங்க எதிர்காலத்துல வெளிநாடு போவீங்க, பணக்காரன் ஆவீங்க, 2 கல்யாணம் முடிப்பீங்க. நீ முடிக்க வேண்டியதானே 2 கல்யாணம்? நீயே ஒரு கல்யாணத்துக்கு வக்கில்லாம அலைகிறாய் ரோட்ல. ஓண்ட வாழ்க்கையை பத்தியே உனக்கு தெரியாது, நீ எப்படி எங்கட விஷயத்த சொல்லுவாய்? அது என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குறி சொல்றவங்க, சாஸ்திரம் சொல்றவங்க இருக்கிறாங்களே, இவங்க எப்படி அந்த எதிர்கால விஷயங்களை சொல்றாங்கன்னு சொன்னா, மலக்குமார்கள் வந்து அல்லாஹுடைய கட்டளைகளை மேகங்கள்ல உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பாங்க. மேகங்கள்ல உட்கார்ந்து மலக்குமார்கள் மேகம் பார்க்கறதுக்கு என்ன சும்மா நோமலா இருந்ததுக்கு அதுல எத்தனையோ டொன் லிட்டர் தண்ணி இருக்குது. அதான் பாருங்க, இந்த ஃபிளைட்டுகள் முட்டை போகல ஆடுற மேகத்துல நீங்க என்ன எமிரேட்ஸ்ல போனாலும், கட்டாய் ஏர்வேஸ்ல போனாலும், சிங்கப்பூர்ல போனாலும், எவ்வளோ நீங்க எக்ஸ்பென்சிவ் லக்ஸரி ஃபிளைட்ல போனாலும் மேகத்துல முட்டும் போது கொஞ்சம் ஆடும். லொரி மாதிரி ஃபிளைட்ல போனீங்கன்னா நல்லாவே ஆடும். நல்ல ஃபிளைட்டுகள்ல போனா கூட கொஞ்சம் ஆடும். அதரும் என்று சொன்னா மேகத்துல நிறைய லிட்டர் கணக்கான, டொன் கணக்கான தண்ணி இருக்குது. மேகங்கள்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்களாம்? மலக்குமார்கள் பேசிக்கொள்வாங்களாம். புகாரில வருது, அல் மலாயிகத்து தஹத்தஸு ஃபில் அனான். மேகங்கள்ல உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகள், உலகத்துல என்னென்ன நடக்க போகுது இதை பத்தி பேசும்போது ஷைத்தான்கள் போய் மலக்குமார்கள் பேசுறத ஒட்டு கேட்பாங்களாம். சூரத்துல் ஜின்ல நாங்க இந்த விஷயத்தை விரிவா பார்ப்போம். அந்த நேரத்துல மலக்குமார் என்ன செய்வாங்களாம்? வானத்தில் உள்ள எரி நட்சத்திரங்கள் எடுத்து இவனுக்கு அடிப்பாங்க. யாருக்கு? ஷைத்தான்களுக்கு அடிப்பாங்களாம். இப்ப மலக்குமார் பேசினத்தை ஒட்டு கேட்டுட்டு ஒரு உண்மையையும் 99 பொய்யையும் சேர்த்து இந்த குறி சொல்றவன் காதுல ஊதுற. எப்படி? ஒன்று உண்மை மலக்குமார் பேசின, மத்த 99 பொய். அப்ப அவர் சொல்றது சில நேரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து இவர் நம்புற, அடே அவன் சொல்றது நடக்குது தானே. அவன் சொல்றது நடக்கல, அவன் மலக்குமார் பேசுறத கொண்டாந்து கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்களே, கெட்ட ஜின்கள் எல்லாம் இவங்களோட கையில இருக்குது. நீங்க பாப்பீங்க, அந்த நாக்குல எல்லாம் குத்திக்கிட்டு வேற வேற அமைப்புல உள்ளவங்க போவாங்க. எப்படிடா இவன் தொங்குறான், எப்படிடா நாக்குல குத்துறான், நாங்க யோசிக்கலாம். கெட்ட ஜின்கள் உடம்புல இருக்குது. கெட்ட ஜின்களை வச்சு சில கெட்ட விஷயங்கள் செய்யறது. அதை போல இந்த சாத்திரக்காரன், குறிகாரன், சூனியக்காரன், இவன் எல்லாருக்கிட்டையும் கெட்ட ஜின்னுடைய தொடர்பு இருக்குது. அதை வச்சுதான் என்ன செய்யற? அவங்க சொல்றதுல 99 பொய்யை சேர்த்து கட்டி விடுற. அதுல சில நேரம் ஏதாவது ஒன்று நடக்கிற, இவன் ஈமான இழந்து நிக்கிற. ஆகையால சாத்திரக்காரர்கிட்ட போகக்கூடாது. அவங்க வந்து என்ன செய்வாங்க? எத்தனையோ பொய்யை சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹும் லைஸு பிஷை, அவங்க ஒன்றுமில்லாத ஆக்கள்டா. வேலப்பால் கேஸ் நாங்க சொல்றோம்டா. என்ன? இந்த சாத்திரம் குறி சொல்றவங்க எல்லாம் வேலப்பால், ஒன்றுமே இல்லாதவங்க. அவங்கள்ட்ட நீங்க போகாதீங்க. போனீங்கன்னு சொன்னா 40 நாளுடைய அமல்கள் நாசமா போயிடப்படாது ஒரு நாளும். எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டலும் மாஷாஅல்லாஹ். பாருங்க, இந்த ஒரு சூறாக்குள்ள இந்த சூறாவுக்குள்ள எத்தனை முறை வந்திருக்குது. எப்படி எல்லாம் வருவான், எப்படி எல்லாம் நாங்க பாதுகாப்பு தேடலாம், இதெல்லாம் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இந்த துஆவல் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? எழுதி எடுங்க, ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன முறைகளை கடைப்பிடிங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த ஷைத்தானாலேயோ எந்த சூனியக்காரனாலேயோ உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்ப யார்கிட்ட நாங்க பாதுகாப்பு தேடினோம்? மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ்,
மறைந்திருந்து உள்ளங்களை குழப்பக்கூடிய சைத்தானை விட்டும் நாங்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினோம். அவன் எப்படி எப்படி வருவான்னு நாங்க 22 முறையை பார்த்தோம். அல்லாஹ் சொல்றான், அல்லதி, அவன் எப்படியானவன் தெரியுமா? யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களை, ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். மினல் ஜின்னதி வன்னாஸ். 6வது வசனம் அல்லாஹ் சூராவை முடிக்கிறான். இப்படியான ஷைத்தான்கள் ஜின்கள்லையும் இருக்கிறாங்களாம், மனிதர்கள்லையும் இருக்கிறாங்க. மனிதர்கள்ல நீங்க யோசிப்பீங்க, என்ன மனிதன்லையும் சைத்தான்? ஆமா, யாரெல்லாம் அல்லாஹ்ட பொருத்தம் இல்லாம அல்லாஹ்வை சந்தோஷப்படாம இந்த உலகத்துல வாழ்றானோ அவன் எல்லாம் மனிதர்கள்ல உள்ள சைத்தான். ஏன் முழுக்க முழுக்க சைத்தானோட தான் இருக்கிறான். சைத்தானோட இருக்கிறவன் சைத்தான். உங்களை பாவத்துல ஏவுறவன், ஒரு வாகனத்துக்காக வட்டி எடுக்க வைக்கிறவன், உங்களோட வியாபாரத்துல பொய்ய சொல்லி தாரவன். இதுக்கு தான் சொல்றேன், இந்த வாலிபர்களுக்கு சேர்றண்டா நல்லவனோட மட்டும் சேரு, கெட்டவனோட சேர்ந்துராது. ஒன்ன நரகவாதியாக ஆக்குறதுக்கு அது ஒன்று போதும். நாளை கியாமத் நாள்ல கத்துவாராம், யா லைத்தனி தகத்து மஅர் ரசூலி சபீலா, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கப்படாதா? யா வைலதா லைத்தனி லன் அத்தகித் ஃபுலானன் கலீலா, எனக்கு வந்த நாசமே, இவனோட நான் உலகத்துல கூட்டாளியாகாம இருந்திருக்கலாமே. அங்க கத்தி வேலல்ல, 2 பேரையும் தூக்கியதான் நரகத்துல போடுவான். அங்க கத்தி வேலல்ல. அதான் உலகத்துல சொல்றது, வாலிபர்கள் குறிப்பாக தொழுகை இல்லாதவன், ஈமான் இல்லாதவன், அவனை திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. திருந்தல்லையா, தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிருங்க, சேர்ந்துடாதீங்க. உங்களையும் சைத்தானா மாத்திரும். அதே போல எல்லா துவாவையும் நீங்க ஓதி உங்களுக்கு ஊத வேண்டி வரும். ஏன்? சைத்தானோட சேர்ந்தவனும் சைத்தான் ஆகிருவான். நல்லவங்களோட சேருங்க, ஈமான்தாரிகளோட சேருங்க, நல்ல தொடர்புகளை வைங்க, தஃப்சீரை படிங்க, நீங்களும் படிச்சு கொடுங்க. ஊடுகள்ல போய் இதெல்லாம் சொல்லி முதாக்கரா செய்யுங்க. பெண்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியா முக்காவாசி. இப்ப நாங்க சொன்ன விஷயமெல்லாம் நீங்க யோசிங்க, உங்களுக்கு பயான் கிடைக்குது, பெண்களுக்கு ஒன்றுமே தெரியா. இதெல்லாம் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் பேண வைங்க. உங்களை விட அழகா அவங்க செய்வாங்க, எடுத்து நடப்பாங்க, ஆசையோட செய்வாங்க. ஆகையால அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்துன் நாஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோட இருந்தா அடுத்த மாசம் 1ஆம் வாரம் இன்ஷா அல்லாஹ் டேட் அறிவிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்துடைய குர்ஆனுடைய அடிப்படை என்று சொல்லக்கூடிய நாங்க எல்லாம் வாய் திறந்து பேச வேண்டிய ஒரு சூரா தான் சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத். அதுதான் நம்முடைய உயிர் நாடி. இன்ஷா அல்லாஹ் ஏழுமான அளவுக்கு அந்த சூறாவுல உள்ள முத்துக்களை, அந்த சூறாவுல உள்ள பொக்கிஷங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு, படிக்கிறதுக்கு, அமல் செய்யறதுக்கு, அதன்படி வாழ்றதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.